மாறாவின் தண்ணீரை போல கசப்பான வாழ்க்கை மத்தியில தான் கர்த்தர் நம்மளை நடத்தி கொண்டு செல்கிறார். பிரச்சனைகள் மத்தியில தான் கர்த்தர் நடத்தி கொண்டு செல்கிறார். சரி, ஓகே, பிரச்சனைகள் மத்தியில இப்ப அங்க கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு போன வருஷம் என்னென்ன பிரச்சனையோ எல்லாத்தையும் இந்த வருஷம் மாத்த போறார். ஆனாலும் 2024 வருடத்தை தாண்ட செய்த நம்முடைய தேவன் இந்த 2025 வருடத்தையும் நம்மளால் தாண்ட செய்வார். இப்போ 2024 தாண்ட செய்த தேவன் 2025 அதே மாதிரி கஷ்டப்பட்டு தாண்ட செய்வாரா, இல்ல இன்றைக்கே மாத்துவாருன்னு சொன்னாரு அன்னைக்கே மாத்தினாரா? தம்பி, கேள்வி இதுதான். ஏன் ஆண்டவர் சொன்னார் இன்றைக்கு அப்படின்ற போய் ஏன் உங்க அண்ணன் தப்பு? ஐயோ, வீடியோ ஸ்டார்டிங்ல இருந்து நிறைய தப்பா பேசிட்டேன். போன பதிவில் நம்ம அண்ணன் எப்படி ஒரே நாளில் வீடியோ எடுத்துட்டு என்னவோ ஆண்டவர் டெய்லி காலைல 5 மணிக்கு அவர்கிட்ட பேசி இதை சொல்லுன்னு சொல்லி அவர் சொல்ற மாதிரி பாருங்க. ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் அப்படின்னா, இந்த நாள்ல ஆண்டவர் நமக்கு என்ன வசனம் சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இந்த நாள்ல ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் வைத்திருக்கிறார் அப்படின்னா, இந்த நாள்ல ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் சொல்லுகிறார் அப்படின்னா, இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா உங்களுக்கு? பாத்தீங்களா, இப்படி ஒரு பொய்யை சொல்லி அண்ணனைக்கு ஆண்டவர் பேசுனதா பொய் சொன்னாருன்னு பார்த்தோம். இந்த பதிவில் அண்ணனுடைய சிசிய புள்ள தாய் 8 அடி பாஞ்சா புள்ள 16 அடி பாயும்ல, அப்படி பாஞ்சிருக்காரு. அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போகிறோம். வாங்க. பொதுவாக சுவிசேஷம் அப்படின்னா என்ன? ஆண்டவர் சர்வத்தையும் சிருஷ்டித்தவர் நமக்காக நம்மை மீட்டெடுக்கும்படி, நம்மளுடைய பாவத்திலேருந்து நம்மளை கழுவும்படி இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்தார். நம்ம பாவம் பண்ணுறோம், ஆனால் அவர் பாவம் பண்ணாமல் இருந்தார். நம்மளுடைய பாவத்துக்கு நியாயமாக நம்மளை அடிக்கணும், ஆனால் அவர் அடி வாங்கினார். எதுக்காகனா உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் சிலுவையில் மரித்தார். எதனாலனா நித்தியமாக நம்மளை படைத்த கடவுள் கூட நம்ம வாழணுன்ற ஒரு காரணத்துக்காக அப்படின்னு சுவிசேஷம் சொல்லுவோம். நியாயம், கரெக்டா? ஏன்னா வேதத்தின் அடிப்படையில் அதான் சுவிசேஷம். ஆனால் இந்த நபர் சுவிசேஷமாக வெளியில் போனால் பொதுமக்கள்கிட்ட, குறிப்பாக இது கிறிஸ்தவர்களுக்கு அல்லன்னு கேப்ஷன் போட்டு என்ன சொல்றாருன்னு பாருங்க. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டு கொண்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு இனிய நற்செய்தியை சொல்லுகிறேன். இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் எத்தனையோ பாடுகள், எத்தனையோ உபத்திரவங்கள், எத்தனையோ கண்ணீர்களை சந்தித்திருக்கலாம். ஆனால் வருகிற வருடத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எவைகள் எல்லாவற்றையும் இழந்தீர்களோ அதெல்லாம் இந்த இயேசு சுவாமி திரும்ப தருவார். சரியா? இது கிறிஸ்தவர்களுக்கு அல்ல. என்னது, போன வருஷம் என்னென்ன கஷ்டப்பட்டியோ, என்னென்ன இழந்தியோ, என்னென்ன உனக்கு தேவையோ அதெல்லாம் இந்த வருஷம் தருவார் அப்படின்னு கிறிஸ்தவர்கள் அல்லாத மக்களுக்கு இவர் பொதுப்படையாக வெளியில் போய் சொல்லுவார். சரியா? கரெக்டு தானே? ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு என்ன சொல்லுவாருன்னு பாருங்க. இன்னைக்கு பல பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது, பல நிந்தனைகள் வாழ்க்கையில வருகிறது, பல அவமானங்கள் வாழ்க்கையில வருகிறது. செங்கடலை போல பல பிரச்சனைகள், யோர்தானை போல பல பிரச்சனைகள், எரிகோவை போல பல பிரச்சனைகள், மாறாவின் தண்ணீரை போல கசப்பான வாழ்க்கை மத்தியில தான் கர்த்தர் நம்மளை நடத்தி கொண்டு செல்கிறார். பிரச்சனைகள் மத்தியில தான் கர்த்தர் நடத்தி கொண்டு செல்கிறார். சரி, ஓகே, பிரச்சனைகள் மத்தியில் இப்போ அங்கே கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு போன வருஷம் என்னென்ன பிரச்சனையோ எல்லாத்தையும் இந்த வருஷம் மாற்ற போகிறார். இப்போ இங்கே கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனை மத்தியில் தான் நடத்தி கொண்டு போகிறார். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்கிறாரு. ஆனால் தொடர்ந்து பார்ப்போம் அண்ணன் என்னென்ன சொல்கிறாருன்னு. ஆண்டவர் ஒரு தேவ பிள்ளை எப்படி நடத்துவார்? செங்கடல் வழியாக தான் நடத்துவார், யோர்தான் வழியாக தான் நடத்துவார், எரிகோவின் வழியாக தான் நடத்துவார். இதுதான் ஆண்டவர் 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானை சுதந்தரிக்க அப்படி செய்தார். என்னது, ஃபியூச்சர்லயும் அப்படிதான் நடத்துவாருன்னு சொல்றாரா? இருக்காதே, இவருடைய சிசி பிள்ளையா இருந்துட்டு நடக்காதே. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரலோகத்தை நாம் சுதந்தரிக்க வேண்டும் என்று சொன்னால் செங்கடலுக்கு மத்தியிலும், யோர்தானின் மத்தியிலும், எரிகோவின் மத்தியிலும் தான் கர்த்தர் நம்மளை நடத்தி கொண்டு செல்வோம். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது, பரலோகத்திற்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கிறது. போடு,
சும்மா மிரட்டுறாருல. இல்லை, ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது. என்ன, எனக்காக அவர் மரித்ததுனால நான் நித்தியமாக அவர் கூட வாழ போகிறேன். அதனால் இந்த உலக வாழ்க்கை எப்படி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன், என் ரிசல்ட் தான் எனக்கு கொடுத்துட்டாரு. இந்த உலகத்தில் உலகம் சார்ந்த விஷயங்கள் என்னை எதுலேயுமே அஃபெக்ட் பண்ணக்கூடாது. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அண்ணன் வந்து பரலோகத்துக்கு போகணுன்றதுக்காக உங்களை கஷ்டத்தில் தான் நடத்துவாருன்றார். சரி, ஓகே, சம்வாட் ஓகே. அதுலேயும் நித்தியமாக நம்ம வாழ போகிறோம், அதுதான் டார்கெட்டுன்னு சொல்லிட்டார். கை தட்டிடலாமா அப்படின்னு நினச்சி யாரும் கை தட்டிடாதீங்க. சரி, இன்னொரு பாயிண்ட்டையும் சொல்லிடுறேன். அண்ணன் என்ன சொன்னார், ஏன்னா பரலோகத்துக்கு போகிற வாசல் இடுக்கமாக இருக்குது. கரெக்ட், ஆண்டவர் சொல்லிட்டார்ல, கேட்டுக்கு போகிற வாசல் பெருசாக இருக்குது, நிறைய பேர் போவாங்க. இங்கே நித்தியத்துக்கு வர வாசல் சிறுசாக இருக்குது, கொஞ்சம் பேர் தான் அதை கண்டுபிடிக்கிறாங்க. கரெக்டா? அப்போது க்ரௌடு கொஞ்சமாக தானே ஆண்டவர்கிட்ட வருவாங்க. சுவிசேஷம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கும், ஆனால் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கும் அது தேவபலனாக இருக்கும். கரெக்டு தானே? அப்போ நம்ம மாறாமல் என்ன பண்ணணும், சுவிசேஷத்தை மட்டும்தானே சொல்லணும். ஆனால் தலைவன் எவ்வளியோ, தலைவனுக்கு என்ன, ஆசை வார்த்தைகளை காட்டி அதை தருவார் எது தருவார்னு சொல்லி பெருங்கூட்ட மக்களை கூப்பிடணும். தொண்டனும் அவ்வளியே. பாருங்க, பாத்தீங்களாங்க பின்னாடி கடல் இருக்கிறது. இந்த கடலை பார்க்கும் பொழுது அழகான ஒரு வார்த்தை, சங்கீதத்தின் புஸ்தகம் 107வது அதிகாரம் 29வது வசனம் விதமாக சொல்லுகிறது, கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது. நம்முடைய ஆண்டவர் கொந்தளிப்பை அடக்குகிற தேவன். புரியல? நம்முடைய ஆண்டவர் கொந்தளிப்பை அடக்குகிற தேவன். எதுக்காக சொல்றாருன்னு பாருங்க. காற்றும் கடலையும் அதட்டின தேவன் அந்த காற்றையும் கடலையும் பார்த்து சொன்னார், இறையாதே, நீ அமைதலாயிரு என்று சொன்னார். ஒருவேளை தேவ ஜனமே, இந்த கடலின் அலைகளை போல உங்களுடைய வாழ்க்கையில பழகப்பட்ட துன்பங்கள் இருக்கலாம், துக்கங்கள் இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்திலே உங்களை ஆசீர்வதித்து நான் சொல்லுகிறேன், உங்கள் கொந்தளிப்பை கர்த்தர் இந்த வருஷத்திலே அடக்க பண்ணுவாராக. தேவ ஜனமே, அப்ப யாருக்கு சொல்றாரு? இந்த வருஷத்துல கொந்தளிப்பை அடக்குவாராம். என்ன அரசா இது? என்ன இப்போ கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு ஆசை வார்த்தைகளை காட்டி கூப்பிடுவீங்க, கிறிஸ்தவர்களுக்கு இந்த கஷ்டமான பாதையில் தான் நடப்பேன்னு சொல்லுவீங்க. இப்போ அது ரெண்டையும் வச்சு கம்பேர் பண்ணால் நீங்கள் பொய்யா ஒரு ஃபேக் ப்ராமிஸை கூப்பிட்டு உள்ளே கூப்பிட்டு வந்து அடி அடின்னு அடிப்பீங்க. சரி, அதுதான் உங்கள் ஸ்டாண்டர்ட்னு பார்த்தா மறுபடியும் உள்ளே இருக்கிற மக்களுக்கு கொந்தளிப்பை அடக்குகிற தேவன், அவர் உங்களை எல்லாத்தையும் இது பண்ணிடுவாருன்னு தடை கொடுப்பீங்க. யாருக்கு தான் உண்மையாக இருப்பீங்க? உண்மையான சுவிசேஷத்தை சொல்லி ஆண்டவருக்கும் உண்மையாக இல்லை. சரி, அதை ஆல்ட்ரு பண்ணாலும் ஒரே மாதிரி ஆல்ட்ரு பண்ணி எல்லாருக்கும் ஒரே மாதிரி சொல்லுவீங்களான்னா அதுவும் இல்லை. சரி, கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு உண்மையாக இல்லை, கிறிஸ்துவை அறிந்தவர்களுக்கு உண்மையாக இருக்கலான்னு பார்த்தா அறிந்தவர்களுக்கு ஒரு சமயம் ஒன்று, இன்னொரு சமயம் இன்னொன்னா. சரி, பாருங்க இன்னும் என்னென்ன சேட்டை பண்ணுறாரு. இந்த ஜனவரி மாதத்திலே உங்கள் பிரச்சனைகளை அடக்க பண்ணுவாராக, உங்கள் போராட்டங்களை அடக்க பண்ணுவாராக, உங்கள் நிந்தனைகளை அடக்க பண்ணுவாராக. இந்த ஜனவரி மாதத்தில் தான் அதை செய்வாரா? ஏன் டிசம்பர் மாதத்தில் செய்ய மாட்டாரா? செய்வார். டிசம்பர் 1 செஞ்சிடறேன்னு சொல்லுவார். ஆப்வியஸாக தானே. இந்த டிசம்பர் மாத வாக்குத்தத்தம் எல்லா பிரச்சனைகளும் மாறும். ஜனவரி வந்தோடனே இந்த ஜனவரி மாதம் டிசம்பர் மாதம் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, அதெல்லாம் ஜனவரியில் மாறும். என்னங்கடா பொழப்பு இது? பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் கடல்களை உண்டு பண்ணினவர், காற்றை உண்டு பண்ணினவர், மனிதனை உண்டு பண்ணினவர். உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொல்லும் பொழுது அவர் எவ்விடத்தில் இருந்தாலும் சரி, உங்கள் பிரச்சனை இருக்கும் இடத்திலே உங்களை சந்திக்கும்படி இறங்கி வருவார். பிரியமானவர்களே, தேவ ஜனமே இறங்கி வருவார். இப்படிப்பட்ட ஒரு நடு கடலிலே அவன் மாட்டிக்கொண்டு தத்தளித்துக் கொண்டிருந்த பொழுது இயேசு பேதுருவை தேடி வந்தார். தேவ ஜனமே, ஒருவேளை மனிதர்கள் இவங்க உதவி பண்ண முடியாத இடத்தில் இருக்கலாம், மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்ய முடியாத ஒரு காலகட்டத்துல, ஒரு சூழ்நிலைமையில வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு போய் இருக்கலாம், கொந்தளிப்பு நிலைமையில் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கொந்தளிப்பை அமர்த்துகிற தேவன். ஆண்டவர் சொன்னாரா? கொந்தளிப்பை நான் அமர்த்துகிற தேவன், உன்னுடைய இந்த பிரச்சனைலாம் மாற்றிடுவேன், அமர்த்திடுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா? குருக்கு தப்பாத சிஷியனா இருக்கீங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும், என் வாழ்க்கையில ஆண்டவர் கொந்தளிப்பை அமர்த்த போகிறார்? ஆமாங்க, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் அதுக்காக தான் நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னாரா?
சந்தோஷமாயிருங்க, உற்சாகமாயிருங்க. உங்கள் கொந்தளிப்பு என்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், நிந்தைகளை கர்த்தர் இன்றைக்கே அடக்குவார். 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 அப்ப நேத்து சொன்னீங்களே, அப்ப அடக்க தவறுனது யாரு அப்படின்னு கேட்கணும்ல. என்னப்பா அப்படின்னா நேத்து என்ன சொன்னாருன்னு பாருங்க. 2024 வருடத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது, எத்தனையோ போராட்டங்கள் வந்தது, எத்தனையோ நிந்தனைகள் வந்தது, எத்தனையோ அவமானங்கள் வந்தது, எத்தனையோ தடுமாற்றங்கள், எத்தனையோ மருத்துவமனையில் போய் படுத்திருந்த நாட்கள், எத்தனையோ முறை மனிதர்களை நம்பி நம்பி ஓடின நாட்கள் வந்தது. ஆனாலும் 2024 வருடத்தை தாண்ட செய்த நம்முடைய தேவன் இந்த 2025 வருடத்தையும் நம்மளால் தாண்ட செய்வார். செய்வார் அப்படி இழுத்து விழார பேசுறது. இப்போ 2024 தாண்ட செய்த தேவன் 2025 அதே மாதிரி கஷ்டப்பட்டு தாண்ட செய்வாரா, இல்லை இன்றைக்கே மாற்றுவார்னு சொன்னாரு அன்னைக்கே மாற்றினாரா? ஏன் ஆண்டவர் சொல்லாத துணிகரத்தினால சொல்லி நீங்கள் கள்ளத்தீர்க்கதரிசின்னு திரும்ப 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 நிரூபிக்கிறது ஏன்னு நான் சொல்லிட்டா வீடியோ கடைசியில் சொல்கிறேன். அக்னியில் நடந்தாலும் அக்னி நம் மேல் பற்றி எரியாது, தண்ணீருக்குள் நடந்தாலும் தண்ணீர் நம் மேல் புரளாது. ஏன் என்று கேட்டால் அவர் நமக்கு முன்னே சென்று கோணலாயிருக்கிற பாதைகளையும் கரடு முரடாயிருக்கிற பாதைகளையும் அவர் சரி செய்து கொண்டிருக்கிறார். அது ஏன் ஒரு எஃபெக்ட் இல்லை? ஓ, கிறிஸ்தவர்கள் ஊழியர்கள்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணுமா? சொல்ல முடியும், இந்த தேவன் இந்த 2025 வருடத்திலே என்னை நடத்துவார், என் குடும்பத்தை நடத்துவார், என் பிள்ளைகளை நடத்துவார், என் ஊழியத்தை நடத்துவார், என் திருச்சபையை நடத்துவார், என்னுடைய தொழிலை நடத்துவார், என்னுடைய வேலை பார்க்கிற இடத்துல என்னை நடத்துவார். அவன் நம்மளை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. உண்மையிலே வேதனையா இருக்கு இப்படி வாய்க்கு வந்ததை வளரி. இதான் பைபிள். இதில் இயேசு கிறிஸ்து மேத்யூ, மார்க், லூக், ஜானில் பயங்கரமாக ஊழியம் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி யோவான் ஸ்நானகனும் நிறைய பண்ணியிருக்காரு. அவரை தொடர்ந்து சீசர்கள் அப்புறம் ஏறக்குறைய 3000 பேர் 5000 பேர் ரசிக்கப்பட்டாங்க. எப்படி ஒரு லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்தாங்க, என்ன செஞ்சாங்க, எல்லாமே இதில் இருக்குது. இவர் சொன்ன மாதிரி யாராவது எங்கேயாவது பேசுனாங்களா? இழுத்து 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 ஆண்டவர் உங்களை தப்பிப்பார், அதை நடத்துவார், பிஸ்னஸ் சூப்பராக்கி கொண்டு போவார், வேலை செய்கிற இடத்துல உங்களை சூப்பராக வைப்பார், இப்படி ஆக்குவார், அப்படி ஆக்குவார். என்னது என்னது எங்கேருந்து வந்தது இதெல்லாம்? சரி, அதையாவது உருப்படியாக ஒரே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக சொல்ல முடியுமா? பாதைகள் மத்தியில் தான் நடத்துவார், கானானுக்கு அப்போ தான் போக முடியும், அப்புறம் இன்னைக்கே மாற்றுவார், அப்புறம் வெளியில் இருக்கிறவங்களுக்கு நாளைக்கு மாற்றுவார், நீங்கள் வந்தால் மாற்றுவார். ஏன்டாப்பா கூவி கூவி மார்க்கெட்டிங் பண்ணி உங்களுக்கு ஆள் சேர்த்துறது தான் முக்கியமா? இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இந்த வருஷத்துடைய கடைசி மாதம் உங்களுக்கு தயவு செய்யும் காலம் வந்தது. இப்படி வேற ஆடு, இந்த வருடத்தோட கடைசி இது உங்களுக்கு தயவு செய்யும் காலம் வந்தது அப்படின்னு ஆண்டவர் சொன்னாருன்னு ஏன் போய் சொல்றீங்க? இவ்வளவுதான் கேள்வி தம்பி, கேள்வி இதுதான். ஏன் ஆண்டவர் சொன்னார் இன்றைக்கு அப்படின்ற போய் ஏன்? உங்க அண்ணன் இஷ்டத்து தப்பு. ஐயோ, வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து நிறைய தப்பாக பேசிட்டேன். உங்கள் தாத்தா அப்படின்னு சொல்லியிருக்கணும், அண்ணன் நான் சொல்லிட்டேன் பாருங்க. அவர் உலக மக்கள் எல்லாரையும் ஏமாத்துற மாதிரி என்னையும் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஏமாத்திட்டாரு, அதனால அண்ணன் சொல்லிட்டேன். உங்கள் தாத்தா இதோ எப்படி போய் சொல்கிறாரு பாருங்க. ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் அப்படின்னா, இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு என்ன வசனம் சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இந்த நாளில் ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் வைத்திருக்கிறார் அப்படின்னா, இந்த நாளில் ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் சொல்லுகிறார் அப்படின்னா, இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் அன்னன்னைக்கு சொல்றாருன்னு போய் சொல்லி அவரும், ஆண்டவர் மாதம் 1 சொல்றாருன்னு போய் சொல்ற நீங்களும், இன்னும் உங்களை பின்தொடர்ந்து பல குள்ளநரிகளும் வரட்டும். எல்லாருடைய முகத்திரையும் கிழிச்சு தொங்க விட்டுக்கிட்டே இருக்கிறேன். இந்த உடம்புல 7 இருக்கிற வரைக்கும் செய்வேன். சரியா? சரி, ஒரே ஒரு விஷயந்தான். என்னென்னா, ஆள் சேரணும், பெருகணும். வயிறு இருக்கு இல்லையா, பெருக்கத்தை பார்க்கணும். இதுதான் அல்டிமேட் கோல். அதுக்காக என்ன வேணால் செய்யலாம். ஆண்டவர் சிலுவை மரணத்தையே கொச்சப்படுத்தலாம். அவர் உன்னை வியாபாரத்தில் விருத்தியாக்க தான் சிலுவையில் மறுத்தாருன்னு கூட சொல்லுவாங்க. வியாபாரத்தில் ரெட்டிப்பான நன்மையை தருவேன்னு வசனத்தையே மாற்றி போடுவாங்க.
இன்னமும் நம்ம கடவுளை இவங்கெல்லாம் கொச்சப்படுத்துகிறாங்கன்னு தெரிஞ்சும் நீங்கள்லாம் சும்மா இருந்தீங்கன்னு வைங்களேன், வார்த்தைகள் இல்லை. பாய்.